இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய டீசல் கன்சம்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம், எக்ஸ்ட்ராடினரிலி ஹை. அதனால நம்மளுக்கு வந்துட்டு கச்சாவினுடைய தேவைன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நேற்றைய செய்திப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருப்பியினுடைய டாலருக்கு நிற்கிறான ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்துட்டு $123 வரைக்கும் வந்துருச்சு. அதன் மூலம் வந்துட்டு சமாளிச்சிருவாங்கன்னு ஒரு 3 மாசத்துல. ஆனா அந்த 3 மாசத்துக்குள்ள அவன் 1 லட்சம் பேரோட காத்துட்டு இருக்கிறான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்துட்டு அந்த பகுதியில் நடக்க போகுது. அதனால அது நம்மளுக்கு வரும். அதனால நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா அடுத்த 3 மாச காலம் இங்க நெருக்கடியானது. ராஜதந்திரன்ற பேர்ல வந்துட்டு நீங்க போய் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னா யார் கெஞ்சினது? சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உலக அளவில் மதிப்பு இருக்கணும். மதிப்பே இல்லையே, இந்த ஆளு புழுவுறான்டா அப்படின்ட்டு ஆளாலும் எழுதிட்டு இருக்கிறோமே, ஆளாலும் பேசிட்டு இருக்கிறோமே. இது மாடர்ன் வார்ஃபேர், இது மாடர்ன் உலகம். இந்த உலகத்துல போரின் மூலம் ஒரு இறுதியான வெற்றி, டிசைசிவ் விக்டரி cannot be, it's not possible. அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் சவுதியில இருந்துட்டு கட்டார் வரைக்கும் எல்லாத்துக்கும் மீது குண்டு வீசுறாங்க. இப்ப நம்ம கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, அமெரிக்காவை நம்ம பக்கத்துல வச்சிருந்தோம்னா இது நம்மளுக்கு பெரிய ஆபத்து, நீங்களாம் ஓடிட்டுங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க நல்லா இருந்துருக்கிறோம் அப்படின்னு பாய்ங்க சொல்லிட்டாங்கன்னா போச்சு. ஏன்னா ஷேக்கினுடைய நிலையை அங்க ஷேக் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? ஸோ இன்னொரு 15 நாள் அப்படின்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இன்னொரு 15 நாள் சஸ்டெயின் பண்ணி திருப்பி பதிலடி கொடுக்குறான் அப்படின்னோம்னா ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போகும் எல்லாமே. பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 1ஆம் தேதி முதல் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலானது ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது என்ன பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ இந்தியாவுடைய எரிபொருள் தேவைன்றது மற்ற எந்த ஒரு நாட்டையும் விட அதிகம். ஏன்னா 2 வீலர்ஸ் அதிகம், கார்கள் அதிகம், போக்குவரத்து அதிகம், எல்லாமே அதிகம். நம்மளுடைய எலக்ட்ரிஃபிகேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரயில்வேலையும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய டீசல் கன்சம்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம், எக்ஸ்ட்ராடினரிலி ஹை. அதனால நம்மளுக்கு வந்துட்டு கச்சாவினுடைய தேவைன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நேற்றைய செய்திப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, மத்திய கிழக்காசிய நாடுகள், அங்கேருந்து நம்ம பெரிய அளவுக்கு கச்சா வாங்குறோம். அந்த நாடுகள்லாம் வந்துட்டு டாலர் இல்லாத ருப்பி டேர்ம்ஸ்லேயே வந்துட்டு கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுது. மோடி அரசு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, அப்போது இந்த மிடில் ஈஸ்ட் கச்சா, இந்த அரபு நாடுகள்லேருந்து வாங்கக்கூடிய இந்த கச்சா, அது வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% காஸ்ட்டுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருப்பியினுடைய டாலருக்கு நிற்கிறான ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்துட்டு $123 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஈடு கட்டுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, மக்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அந்த உற்பத்தி வரியை வந்துட்டு ₹10 குறைச்சாங்க. டீசல் மீது, பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய உற்பத்தி வரியை வந்துட்டு நீக்கிட்டாங்க, செஸ்ஸும் நீக்கிட்டாங்க. அதனால அந்த லிவரேஜை வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, அப்படியே இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுல விலை கூடுதலாக வருது இல்லையா, அதை வந்துட்டு எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்துக்கும். அதனால உடனடியாக விலையேற்றம் இருக்காது. அதே நேரத்தில் இந்த ருப்பி டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா, கரன்சியில் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லிவரேஜ் நல்லா கிடைக்கும். அதன் மூலம் வந்துட்டு
சமாளிச்சிருவாங்கன்னு ஒரு 3 மாசத்துல. ஆனா அந்த 3 மாசத்துக்குள்ள ஏற்படக்கூடிய நெருக்கடி அப்படின்றது நம்ம வந்துட்டு இட் இஸ் அன்ஃபோர்சீன், நம்ம எதிர்பார்க்க முடியாததா இருக்கும். ஏன்னா இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த போர், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கான போர், அது வந்துட்டு எப்படி முடிவு கொண்டு வர முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா வளர்றாரு அவரு ட்ரம்ப். ரெண்டாவது விஷயம், ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஏமாத்தி எப்படியாச்சும் தரைப்படையை வச்சு தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த ஈரானையும் அப்படியே வந்து கட்டுப்படுத்தி கைக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு. தட் இஸ் இஸ் மிஷன். 50,000 பேர் இறக்குறது அப்படின்னு முடிவு வச்சிருக்காரு. அவன் 1,00,000 பேரோட காத்துட்டு இருக்கிறான். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்துட்டு அந்த அந்த பகுதியில் நடக்க போகுது. அதனால அது வந்துட்டு யாரும் எதுவும் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த போர்ல வந்துட்டு மறைமுகமா வந்துட்டு சீனா, வடகொரியா, ரஷ்யா எல்லாரும் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போர் உக்கரமடையும், வேற வழி இல்லை. இப்பவே இஸ்ரேல் வந்துட்டு கடுமையான பாதிப்புக்குள்ளா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமெரிக்க மக்களும் இஸ்ரேல் மக்களும் போர் வேணான்றாங்க. ஆனா அதனுடைய தலைமைகள் வந்துட்டு அடிச்சு முடிச்சிடணும்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு டிசைசிவ் விக்டரி வரல, ஒரு தெளிவான ஒரு வெற்றி கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணி அடிக்க போறாங்க. அதனால இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த 3 மாசத்துல நமக்கு கச்சா வரத்துன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஹார்மஸ் வழியா, அந்த நீரணி வழியா வரக்கூடிய கச்சா வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, சைனா, அப்புறம் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் உண்டு. அதை வந்துட்டு நான் விட்டுறேன், நான் பர்மிஷன் கொடுக்குறேன்ட்டு முந்தா நாள் சொல்லிடுச்சு ஈரான் அரசு. அதனால அது நம்மளுக்கு வரும். அதனால நம்மளால சமாளிக்க முடியும். ஆனா அடுத்த 3 மாச காலம் கொஞ்சம் நெருக்கடியானதுதான். இப்ப ட்ரம்ப் கூறியதாக ஒரு வார்த்தை இருக்கு. அது உளவியலா ட்ரம்ப் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஈரான் வந்து சமாதானத்துக்கு வந்துட்டாங்க, ஈரான் தோல்வி ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதையெல்லாம் தாண்டி ஈரானுக்கு தலைவராக வருவதற்கு யாரும் தயாராக இல்லை, யார் வந்தாலும் கொல்லப்படுவார்கள் என்ற பயம் இருக்கிறது, என்னை கூட தலைவராக வர வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படின்னு சொன்னதாக எல்லாம் செய்தி வருது. இது என்ன உளவியல்? இதெல்லாம் வந்துட்டு ஒரு லூசு. அதாவது ஒரு நாட்டினுடைய தலைமை அப்படின்றது அந்த நாட்டு மக்களினுடைய ஏகோபித்த உணர்வு. இப்ப இங்க ஃப்ராட் அடிச்சுட்டு வந்துட்டாரு இவரு. பட் இருந்தாலும் கூட இங்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஜனநாயகம் வாழத்தான் செய்யுது. புரியுதுங்களா? சோ பொதுவா ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படின்றது அந்த நாட்டினுடைய அரசியல் உணர்வுனுடைய பிரதிபலிப்பு. அவங்க எப்படி உன்னை விரும்புவாங்க? உன்னை அமெரிக்கர்களே விரும்பலையே. 66% பேர் உன்னை வானான்றான். உன்னை நீ விட்டுட்டு போயிடுவியா? நீ அதெல்லாம் தப்பு. ஒரு நாட்டோட நீங்க டிப்ளமசின்னா என்னது? சம அந்தஸ்தோட பேசி ஒரு தீர்வை காண்றதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். ராஜதந்திரன்ற பேர்ல வந்துட்டு நீங்க போய் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட கெஞ்சுறாங்க அப்படின்னா யார் கெஞ்சினது? ஈரானுக்கு தலைமையே இல்லை. அப்போ உங்ககிட்ட கெஞ்சினது யாரு? அப்ப எல்லாம் பொய் தானே, புழுகு தானே. அப்ப நீயா ஒரு தலைவன், ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? யூ மஸ்ட் ஹேவ் வேர்ட்ஸ் தட் கேரி ரெஸ்பெக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதான் ரொம்ப முக்கியம். நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உலக அளவில் மதிப்பு இருக்கணும். மதிப்பே இல்லையே, இந்த ஆளு புழுகுறான்டா அப்படின்ட்டு ஆளாலும் எழுதிட்டு இருக்கிறோமே, ஆளாலும் பேசிட்டு இருக்கிறோமே. உன்னுடைய விமானதாங்கி போர்க்கப்பல் எடுத்தது அப்படியே க்ளோஸா நிறுத்தினேன். 4 மிசைல விட்டு அடிச்ச உடனே அப்படியே எடுத்துட்டு போயிட்டு 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு எடுத்து போய் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற உஷாரா? உன்னை என்ன சொல்றது? இதெல்லாம் இது மாடர்ன் வார்ஃபேர், இது மாடர்ன் உலகம். இந்த உலகத்துல போரின் மூலம் ஒரு இறுதியான வெற்றி, டிசைசிவ் விக்டரி cannot be, it's not possible. வாய்ப்பே கிடையாது. அடைய முடியாது. அதுவும் ஈரான் போன்ற நாடு வந்துட்டு 20 வருஷம் ப்ரிப்பரேஷனோட அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் உணரல. அது தயாரிப்பு மட்டுமே. ஆமா, தயாரிப்பு மட்டுமே 20 வருஷம் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அவன் வடகொரியால எதிர்த்து வாங்கின மிசைல் எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணி பயன்படுத்துறான். இதெல்லாம் எப்போ பண்ணிட்டான் அவன். அதுக்கெல்லாம் அந்த சாத்தியக்கூறுல இதெல்லாம் வந்திருக்குது இங்க நம்மளுக்கு செய்தியா தான். நான் ஒரு நாளும் ஒன்னொன்று தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எப்படி இவங்களாம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா ஈரான் அடிக்கிறான் அப்படின்னு உடனே இங்க பலரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல் அடி வாங்குதுன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்றது இப்படி சொல்றான். வந்துட்டு ஒரு மிசைல் வரும், உடனே அயன் டாம் வரும், உடனே இது ஒரு ராக்கெட்டு போகும், அது எதுவும் மோதிக்கும், நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அவன் வந்துட்டு கொத்து குண்டை போட்டான், வந்து வெடிச்சது. நீ எதை தடுப்ப? அது பாட்டுக்கு டபன்னு விடுது. விமான நிலையத்துல இருந்துட்டு ஒரு நாளைக்கு 10% விமானத்தை தான் இஸ்ரேலுடைய விமான தளங்கள் இயக்குது. அதில் ஒரு விமானத்துக்கு 40 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. 40 பேரை வச்சுட்டு விமானத்தை இயக்கி என்ன ஆகுறது? எவ்வளோ காலம் அவன் சர்வே பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க இதெல்லாம். அப்போ இவ்வளோ நெருக்கடியில் வந்துட்டு அமெரிக்கா இஸ்ரேலும் போயிடுச்சு. இஸ்ரேல் வந்துட்டு இஸ்ரேலுடைய வற்புறுத்தலுக்காக தான் அமெரிக்கா போர்ல இறங்கினதா அமெரிக்காவில் பேசிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்போ அல்டிமேட்லி யூ லாஸ்ட். அது மட்டும் இல்லாத அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் சவுதியிலேருந்து கட்டார் வரைக்கும் எல்லாத்துக்கும் மேலேயும் குண்டு வீசுறான் ஈரான். ஏன் வீசுறான் அப்படின்னா அங்க இருக்கிற தளங்களை அழிச்சு ஒழிப்பேன். அவங்களுடைய ஆபீசர்ஸ், அமெரிக்காவுடைய ஆபீசர்ஸ் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறானோ அந்த ஹோட்டல்ல லெஜிட்டிமேட் மிலிட்டரி டார்கெட் அது மேல குண்டு வீசுவேன்றான். அலறி அடிச்சுட்டு ஓடுறான். இப்போ அவனும்
இப்போ நம்ம கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, அமெரிக்காவை நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோம்னா இது நம்மளுக்கு பெரிய ஆபத்து, நீங்களாம் ஓடிட்டுங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் நல்லா இருந்துருக்குறோம் அப்படின்னு பாய்ங்க சொல்லிட்டாங்கன்னா போச்சு. ஏன்னா ஷேக்கினுடைய நிலையை அங்கே ஷேக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவார் அவரு? அப்போ இவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் இது பண்ணுதுன்னா இன்னைக்கு 1 மாசம் ஆயிப்போச்சு. 28 to 28 இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆமா தொட்டுட்டு நம்ம 28 to 28 முடிஞ்சு போச்சு 1 மாசம். ஸோ இன்னொரு 15 நாள் அப்படின்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இன்னொரு 15 நாள் சஸ்டெயின் பண்ணி திருப்பி பதிலடி கொடுக்குறான் அப்படின்னோம்னா ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போகும் எல்லாமே. ஆமா. என்னங்க ஒரு பெரிய அராம்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆயில் நிறுவனம் ஃபீல்டு அதை தாக்கிட்டான், ட்ரோன் வச்சு அடிச்சிட்டான். கட்டாரினுடைய மிகப்பெரிய ஒரு எரிவளி, சமையல் எரிவளி, இயற்கை எரிவளி, அது மேல தாக்கிட்டான். நார்த்தன் ஃபீல்டு அப்படின்னு அதில் தாக்கிட்டான். இவங்க வந்துட்டு சவுத் பார் அப்படின்ற இவனுடைய ஈரானுடைய இதை தாக்கிட்டானுங்க. எல்லா இடத்துலையும் எரியுது புகை. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆயில் வர்த்தகமே நடக்குமா நடக்காதா? அது வந்துட்டு ஒரு நின்று போயிடுற ஸ்டாண்ட் ஸ்டில், ஒரு நின்று போயிடுற ஒரு சூழலுக்கு வந்திருக்குது. அப்போ அடுத்த 3 மாசம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த 3 மாசத்தை எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. இது மோடி இல்லை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி எடுத்தோடனே போரை எதிர்த்துருக்குன்னா அவர் எதிர்க்கல. அவர் அமெரிக்காவுடைய அடிமைப்பட்டு போயிட்டு அதை விட்டுவிட்டாரு. அதனால நான் சொல்ல வரேன், இதுக்கு மேலே இந்த அடுத்த 3 மாசம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் ஆகிடும். அதுக்குள்ளே இவங்களும் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா ரஷ்யா சொல்லிட்டான், நீ என்னோட வா பேசலாம் முடிவு பண்ண, என்ன அடிப்படைன்னு நீ சொல்லு அப்படின்ட்டான். ஆமா. அது இல்லாத ஈரான் என்ன சொல்லிட்டான்னா, வரேன் ரைட்டு, எனக்கு உன்னுடைய போறனால எனக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு நீ முதல்ல காம்பன்சேட் கொடுத்தே. ஆமா ரெப்பரேஷன்ஸ் கொடுத்தா அவனுன்ட்டான். என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்று சொல்லிட்டான் அப்படின்னா, நீ என் தலைவரை தூக்கி இருக்கிற, அதனால உன் தலைவரை நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னோம்னா அது இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போகும். அதனால இப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த சூழல் வந்துட்டு ஒரு நிலைப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு 3-4 மாசம் ஆகும். ஒரு சினிமா இன்னொரு 100 நாளுக்கு அப்புறம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து நீங்க பேசுறீங்க இல்லையா, இந்த போரை பற்றின தகவல் நான் ஊடகங்கள்ல பார்க்கணும், உங்களுடைய அந்த வலைக்காட்சியில பார்த்து அது நிறைவான கேள்வி வரலாம். அதுலயும் சிலர் எழுதுறாங்க, தொடர்ந்து இஸ்ரேல் பாதிக்கப்பட்டதாக நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போடுறாங்க. அதுக்கு என்ன இல்ல, அதனாலதான் நான் நிறைய வந்துட்டு சின்ன இஸ்ரேல்ல இருந்துட்டு வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டு விட்டுறது. சரி அதெல்லாம் மறுங்க நீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, இந்த மரத்துக்கு நீங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கூட அது உண்டு. புரியுதுங்களா? சரி, எந்த ஒரு நாடுமே நான் சொல்ல வரேன், இப்போ என் எதிரில் இருக்கிற உங்களுக்கு 1.25 கிலோ பிரெயின் தான், எனக்கு 1.25 கிலோ பிரெயின் தான், தம்பிக்கு 1.25 கிலோ பிரெயின் தான். இன்னைக்கு நீங்க பேசாத அப்படி போவீங்க, நாளை கையை தட்டி விட்டீங்கன்னா அரவிந்தர் சொல்லுவாரு, பயம் அப்படின்றது ஒரு அளவுக்கு தான், அந்த கிளாக் இப்படி திரும்பிடுச்சுன்னா துரத்துவான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். பூனை ஓடுறதுக்கு வழி பார்க்கும். எல்லாத்தையும் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா நம்ம மேல பாஞ்சு அவ்வளவுதான். அது எவ்வளோ உண்டு. நீ எவ்வளோ பெருசு? 70 கிலோ அடிச்சிருது இல்லை. இதுதான் ஈரான்ல நடந்துச்சு. 20 ஆண்டு கால ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்னது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா F-35 அடிச்சது வந்துட்டு ஈரான் ராணுவத்தினுடைய பெண்கள் பிரிவு டிவைஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது அடிச்சது. எப்படி அதை வந்துட்டு அது எப்படி ராடானுடைய பிடிமானத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கொண்டு வந்து அதை அடிச்சிருக்கிறாங்க. அதான் அமெரிக்கா அதெல்லாம் மிரண்டு போய் கிடக்குறாங்க. இந்த உலகம் ஃபுல்லா ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேல் இன்வின்சிபிள், வெல்ல முடியாது. இந்த கதையெல்லாம் கிடையாது. குண்டு வெடிக்குமா வெடிக்காதா, உங்க தலையில நான் குண்டை தூக்கி போடுறேன், வெடிக்குமா வெடிக்காதா, நெத்தியை நோக்கி அதெல்லாம் அவ்வளவுதான் மேட்ரு. இவ்வளவுதான். நான் தொடர்ந்து உங்க காணொலி பாக்குறது, அது கீழே சிலர் போடுறாங்க, அது என்ன இஸ்ரேலை பற்றி பேசுகிற பொழுது என்ன தகவல், என்ன அடிப்படையில பேசுறீங்க, நம்மளுக்கு ஒரு கேள்வி போ படி, நிறைய விஷயம் இருக்குது பாரு. இப்போ நைட்டு நான் எழுந்து உட்காந்துட்டு அதெல்லாம் சொல்லுவேன்னா, நான் 2 மணிக்கு இன்னைக்கு நான் அல் ஜசீரா பார்த்தேன், 3 மணிக்கு வரைக்கும் நான் பிபிசி பார்த்தேன்னா நான் சொல்லுவேன்னா, எனக்கு அவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிபுணத்துவம் வாய்ந்தவங்களை வச்சு பேசுவான். இங்கே எப்படி பேசுவான்னா அரசியல் கட்சி இருக்கிற பேசுவான். அங்கே இருக்கிற பிபிசியோ இல்லை அல் ஜசீராவோ இல்லை CNN என்ன பண்ணுவோம், நிபுணத்துவம் வாய்ந்தவரை எடுத்து பேசுவான். அவன் சொல்லுவான், நோ இட்ஸ் ராங், இட் இஸ் நாட் ஹேப்பனிங், வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், யூ ஆர் நாட் ரிப்போர்ட்டிங் தட் அப்படின்னு அப்படியே அங்கேயே அடிப்பான். நெறியாளர் கேள்வி போட்டு பேசுறத கையை கட்டு உட்காந்துருவான். ஃபுல்லாக போகும். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? அப்போ அந்த களத்தில் இருந்துட்டு ஒரு விடயத்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் துபாய் மேலே இது குவைத்து மேலே வந்துட்டு இவர் சதாம் ஹுசேன் வந்துட்டு படையெடுக்க போது அதை முறியடிக்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு போர் நடத்தும் போது அதை டைரக்டாக டெலிகாஸ்ட் பண்ணான். யாரு? அமெரிக்க தூதரகத்தில், துணை தூதரகத்தில். இங்கே எல்லாரும் போயிட்டு அமெரிக்காவுடைய சிறப்பை பார்த்தியா, அதை பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காட்ட சொல்லுங்க அதே மாதிரி. இப்போ காட்டினல்லடா, எல்லாருக்கும் வேடி காட்டினல, வித்தை காட்டினல, ட்ரிங்னு இந்த பாம்பாட்டி காத்தவன வித்தை காட்டினீங்களே, இப்போ காட்ட, இதுதான் உன்னுடைய தாட் மிசைல், இதுதான் என்னுடைய எக்ஸாசட் சொல்லி காட்ட, நீ பார்ப்போம். காட்டு என்ன தெரியும் உனது உடறதுக்கு முன்னாடி அவன் அடிச்சதெல்லாம். இது வந்துட்டுங்க தொழில்நுட்ப ரீதியான ஒரு உலகம். இது இந்த உலகத்துல
தொழில்நுட்பத்தை நல்ல கையாளுறவன் பிரமாதமா இருப்பான். ஆனா வெற்றிலாம் பெற்றுலாம் முடியாது. சரி, மறுபடியும் நீங்க வந்துட்டு ஷேர் அண்ட் ஜாய் அப்படிதான் வரணும். நீங்க பகிர்ந்து மகிழ்ச்சியா இருக்கு, இல்லாட்டி சாகு போ, அவ்வளவுதான். நன்றி, நன்றி தோழர். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.